பேச்சுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்க? நான் வந்து முப்பெரும் தேவியன்னு சொல்லலாம். அதாவது 3 திறமைகள் உண்டு. சுறுசுறுப்பு, ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. நல்ல திறமை, பொறுமை, 3 உள்ள யாருமே இத்தனை திறமைகளோட யாரும் இருக்க முடியாது. இன்னும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும், இல்லாட்டினா கொஞ்சம் பொறுமை இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா திறமை இல்லாமல் இருக்கும். 3மே அந்த பிள்ளைங்க எடுத்துக்கிட்டு அதிசயமாக இருக்கும். என்னுடைய லைஃப்லேயும் ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் இந்த நிர்வாக அலுவலகங்களையும் சரி, இந்த பிள்ளைகிட்ட நான் 25 வருஷங்க லைஃப் அவங்களோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது 25 இயர்ஸ். கால் நூற்றாண்டு பிரிக்கவே முடியாத ஒரு உறவு எனக்கு தனபாக்கியம். எங்கள் வீட்டுக்காரர் எதுனால ஏமா தனபாக்கியத்துக்கு தான் நான் சொல்லி கொடுப்பேன், தனபாக்கியமாக தான் நீங்கள் அடங்கு அப்படிம்பாங்க. இந்த பிள்ளை பேச்சை நான் கேட்பேன். வீட்டுக்காரர் ஓட்டுறமா இல்லாட்டினா இந்த பிள்ளை பேச்சை நான் கேட்குற மாதிரி சொல்லுவாங்க ஓயாமல். தனபாக்கியத்தை சொல்லுவேன். இப்போ வந்து என் மருமக நான் இந்த உசிலம்பட்டியில் இருக்கேன், அந்த அம்மாவுக்கு சொல்ல போகிறேன் அவங்கள அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படின்னு வந்து அவங்க மாமாட்ட அதாவது கரெக்டா பொறுமையா, ரொம்ப பொறுமை சார். பொறுமையை நான் கத்துக்கிட்டதே தனத்துக்கிட்ட தான். அது ஒரு நேரம் வந்து கோவப்பட்டு நாங்கள் இந்த வரைக்கும் பார்த்ததில்லை. திலகா சொன்ன மாதிரி சிரிச்ச முகமாகவே இருக்கும். ட்ரைனிங்லாம் போனால் எல்லாரும் எங்களை பார்ப்போம். இப்போ தான் விட்டுட்டோம் சம்மந்தம் பண்ணாமல் கொஞ்சம் இல்லை ட்ரைனிங் இல்லை, ட்ரைனிங் கொஞ்சம் இல்லாமல் போச்சு. இல்லாட்டினா வச்சுருந்தீங்களே ட்ரைனிங்னா சவுண்டு நாங்கள் மட்டும்தான் முட்டுக்கு போய் எல்லாரும் பார்ப்பாங்க. இங்கே அதில் முன்னாடி நடுவில் இருக்கிறது தனமாக தான் இருக்கும். ஆனால் தான் அதாவது ரொம்ப தொய்வாக போயிட்டுச்சுன்னா அப்படியே எங்களை கொஞ்சம் நல்ல உற்சாகமாக கொண்டு வர்றது. அவங்க சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு நம்மளாம் கூட ஒரு நேரம் கோவம் வந்து பிள்ளைகளை அடிப்போம். பிள்ளைங்க கூட உட்காந்து பிள்ளைகளோட பிள்ளையாக தான் இருக்கும். அண்ணனை மாதிரி மின்கிள்குள்ள அது உள்ள சுத்தீர தனம் இருக்கும். நம்ம ஒரு நேரம் வந்து சல்லுக்குள்ளு கோவம் வருவோம். கோவங்கன்னு அடிச்சதே இல்லை. பொறுமைக்கு நிஜமா சொல்றேன், பொறுமைக்கு சிகரம்னா தனம் தான் சொல்லணும். எனக்கு தானா மருமக 2 பேர் அண்ணே எனக்கு மகளிர் 2 மகளும் கொடுத்து வச்சோங்கப்பா. இதை பார்த்து பார்த்து நான் என் ஃபேமிலியில சரி இப்படி அதுக்கு உடனே இப்படி சொல்லி உடனே எனக்கு சரி என் லைஃப் இப்போ இந்த மாமியார் மருமக லைஃப் தரத்தை பார்த்து பார்த்து நான் சரி. அதே போல் ஏதாவது ஒரு ஸ்கூலில் லெவலில் சார் காம்படிஷன் வந்துச்சுன்னா அப்படியே எங்களை ஒதுக்கி விட்டுருவோம். மொதல் காம்படிஷனுக்கு எப்படியாவது நான் 2 பிள்ளைங்க தான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த ஆசிரியர்கள்லாம் தெரியும். எப்படியாவது ஒரு பிள்ளையில ப்ரைஸ் வாங்கணும், எப்படி தானே வாங்க விட்ற அப்படின்னு நினைப்பேன். அதுலேயும் அப்படி. அதே போல் நல்லா எனக்கு என்னமோ இந்த பிள்ளைகிட்ட இருக்கிற திறமை, பொறுமை, சுறுசுறுப்பு எல்லாமே வந்து நான் சொல்லுவேன். இதெல்லாம் நீ நல்லா இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? கடைசியில் எந்த ஜென்ஸ் மாதிரி கிடையாது சார். நீங்க அடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும். அந்த அன்னையுமே பொறுமை உலகத்தில் இல்லை. நாங்கள் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து சொல்லி நானே சாந்தி இப்படியே பார்ப்போம். எங்கள் அண்ணி நல்லா இருக்கிறனால இந்த பிள்ளை நல்லா இருக்கு, ஜாலியாக சிரிச்சு நம்மனா கொஞ்சம் அது மாதிரி. எங்கள் அண்ணனும் தனபாக்கியமும் சாடுற வரைக்கும் நாங்கள் இப்படியே தான் இருப்போம். எனக்கு எங்கள் அக்காவோட கொஞ்சம் 2வது பட்சம் தான் சார். எனக்கு தனபாக்கியம் தான் இன்ன வரைக்கும். நான் சொல்லிட்டு நீ ரிட்டையர்டு போனாலும் எனக்கு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதாவது கேட்டோம்னா சார் ஒரு விஷயத்த பொறுமை ஒன்று அந்த லெவலில் இறங்குவோம். எனக்கு புரியாமல் இருப்பீங்களா? இப்போ 1ஆம் கிளாஸ் பையன் ஒருத்தன் கேட்டானா அந்த பையன் மைண்டுக்கு இந்த பிள்ளை இறங்கி சொல்லி கொடுக்கும் பாருங்க. அது யாருக்கு வராது. நம்ம நான் பேசுறது என் லெவலுக்கு தான் சொல்லுவேன். உங்கள் லெவலுக்கு பேசுவேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால்
ஆனா வந்து தனபாக்கியம் அந்த 1வது பையன் சொன்ன அந்த பையன் மைண்டுக்கு மாறி இறங்கி அவனுக்கு புரிய வைக்கும். எனக்கு முன்னிட்டு புரியாம இருந்துச்சு. ரொம்ப நேரம் பொறுமையா பேசும். அதனாலதான் அந்த பேரு இது எனக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே அப்படியாத்தான் இருந்திருக்கும். அதனால வந்து எனக்கு தனபாக்கியம் எனக்கு இதுல வேணா போகாம போயிடலாம் இந்த இதை விட்டு. எனக்கு அப்படிலாம் தெரியல. நம்மளுக்கு தனபாக்கியம் உசிலப்பட்டியில இருக்கு. நம்ம ஃபோன் பண்ணி எப்பவும் பேசிக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதனால இருக்கு. அதனால தனபாக்கியம் எனக்கு அப்படிலாம் இல்லை. ஆனா வந்து இதே போல நீண்ட ஆயுளுடன் இதே மாதிரி சிரிச்சமா கடைசி வரைக்கும் தனபாக்கியம் அண்ணன் நீ நோய் நொடி இல்லாம 100 ஆயுசா எந்த வித குறையும் இல்லாம பேரன் பேத்தியோட சந்தோஷமா நீ இருக்கணும், அண்ணன் இருக்கணும். அது என்னுடைய வாழ்த்துக்கள்.